ஓம் நம சித்தேபியः ஸ்ரீவீதராகாய நமக. அனந்தானந்த சித்த பரமேஸ்வரர்களுக்கு நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறத்தை நாம் பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்களால் அருளப்பட்ட தத்துவார்த்த சூத்திரம் என்கின்ற நூலிலே இருந்து கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய 2வது அதிகாரம். அந்த 2வது அதிகாரத்திலே 41வது சூத்திரம் வரை நாம் பார்த்தோம். அதாவது உயிரினுடைய இலக்கணம், ஜீவனுடைய லட்சணம் என்ன என்று சொன்னால் உபயோகம் என்று அதிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சூத்திரத்திலே கூறியிருக்கிறார். 41வது காதையிலே உயிரினுடைய லட்சணம் என்ன என்று சொன்னால் உபயோகம். உபயோகம் அந்த லட்சணம் என்பது என்னன்னா, ஒரு திரவியத்தை மற்றொரு திரவியத்திலே இருந்து மாறுபடுத்தி காண்பிக்கக்கூடிய பொது இயல்புகள் மற்றும் சிறப்பு இயல்பு. பொதுவான இயல்புகளும் இருக்கும், சிறப்பு இயல்புகளும் இருக்கும் அவற்றிலே. அது போன்ற இயல்புகளிலே அவற்றை லட்சணம் என்று நாம் கூறுகிறோம். அந்த உயிரினுடைய இலக்கணம் உபயோகம் என்று நமக்கு அந்த சூத்திரத்திலே சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். உபயோகம் என்பது உயிரினுடைய சைதன்ய குணம் என்று இதிலே கூறுகிறார். சைதன்ய குணம், சேதனா என்றும் நூல்களிலே குறிப்பிடும். அதாவது உயிரும் உடலும் ஒன்றாக இருந்தாலும் கூட இவற்றின் இயல்புகள் வேறு வேறாகும். பொன்னும் வெள்ளியும் கலந்து இருப்பது போன்றதாகும் என்று சென்ற பதிவினுடைய நிறைவிலே நாம் பார்த்தோம். இப்போது அந்த உபயோகம் என்றால் என்ன, அதை பற்றி 42வது சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுகிறார். அதாவது 2வது அதிகாரத்துல 9வது சூத்திரம். சத்விவிதோ அஷ்ட சதுர்வேதா சத்விவிதோ அஷ்ட சதுர்வேதா. இந்த எஸ் என்ற இந்த ஆங்கில சிம்பல் வந்து அ என்ற அந்த எழுத்து அதை முழுமையாக உச்சரிக்க கூடாது. அந்த இடத்துல தோஷ்ட என்று சொல்ற இடத்துல ஆன்றது குறுக்க வருது, அதனால அப்படி சொல்றோம். சத்விவிதோஷ்ட சதுர்வேதா. அதை பிரிச்சு படிக்கும்போது ச அது, அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு சூத்திரத்தினுடைய தொடர்ச்சி இது என்பதை காண்பிப்பதற்கான ஒரு குறியீடு சாய்ந்து. த்விவிதோ, த்வி விதோ அஷ்ட சதுர் வேதா என்று நாம் பிரிச்சு படிக்கிறோம். அதாவது அந்த உபயோகம் என்பது த்வி இரண்டு, த்வி என்றால் இரண்டு, இரண்டு விதம். அந்த இரண்டு விதமும் எவ்வாறு இருக்கின்றன என்று சொன்னால், அஷ்ட சதுர் வேதா, அஷ்ட 8, சதுர் 4, 8 பிரிவுகளாகவும் 4 பிரிவுகளாகவும் இருக்கின்றன. 2 உபயோகம், அதுல ஒரு உபயோகம் 8 பிரிவா இருக்குது, இன்னொரு உபயோகம் 4 பிரிவாக இருக்குது. அந்த உபயோகங்கள் என்ன? ஞான உபயோகம் அது 8 பிரிவா இருக்குது. தரிசன உபயோகம் 4 பிரிவா இருக்கு. தரிசனம் என்பது முன்னாடி வர வேண்டியதுதான். இருந்தாலும் இங்க சூத்திரத்திலே அஷ்ட சதுர் என்று இங்கே குறிப்பிடுவதால 8 பிரிவாக இருக்கக்கூடிய ஞான உபயோகத்தை முதலிலே உரை நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தரிசனம், தரிசனத்தால் கிடைப்பது ஞானம். அது ஒரு தொடர்பு, அது பொதுவான தொடர்பு தான். சில இடங்கள்ல அதுக்கான வித்தியாசங்கள் கூட இருக்கும். ஆனா பொதுவாக தரிசனம், தரிசனத்தால் கிடைப்பது ஞானம் என்று நாம் உணர்கிறோம். இங்கு ஞான உபயோகம் 8 பிரிவு, தரிசன உபயோகம் 4 பிரிவு என்று இந்த நூற்பாவிலே, அதாவது இந்த சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்லியிருக்கிறார். அந்த ஞானத்தினுடைய பிரிவுகள் 8 என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதுல நல் ஞானம் 5 பிரிவாகவும், விபர்யய ஞானம்
விபர்யய ஞானம் என்றால் தவறான ஞானம். நம்ம முதல் அதிகாரத்தின் போதே கூட இதை பற்றி சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். இங்கு உபயோகம் என்ற தலைப்பிலே வருவதால் இவற்றை நம்ம மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அதனால் அந்த நல்ஞானம் 5 வகையாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தெரிந்ததுதான். மதி ஞானம், ஸ்ருத ஞானம், அவதி ஞானம், மனப்பரிய ஞானம், கடைசியில் பார்த்தீங்கன்னா தவறா போச்சு. அந்த இடத்திலே தவறாக கேவல ஞானம், மதி ஞானம், ஸ்ருத ஞானம், அவதி ஞானம், மனப்பரிய ஞானம், கேவல ஞானம், இவ்வாறு 5 பிரிவுகளாக நல்ஞானம் இருக்கிறது. மதி ஞானம் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அது 336 பிரிவுகளாக இருக்கிறது. முதல் அதிகாரம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். தேவையானால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை இணைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். கொஞ்சம் டெக்னிக்கலாக ரொம்ப ஃபாஸ்ட் இல்லைன்றதால அதனுடைய லிங்க்கு நான் முடிஞ்ச வரை இதில் இணைக்கிறேன். அதை பார்த்தா அதனுடைய இந்த ஞானங்களுடைய பிரிவுகள் எல்லாம் விளக்கமாக அதிலே முதல் அதிகாரத்தினுடைய சூத்திரத்திலே குறிப்பிடும்போது வந்திருக்கின்றன. அதில் மதி ஞானம், ஸ்ருத ஞானம், அவதி ஞானம், மனப்பரிய ஞானம், கேவல ஞானம். மதி ஞானம், ஸ்ருத ஞானம், மதி என்பது தெரியும். ஸ்ருத ஞானம் என்பது காதால் கேட்பதாலும் படிப்பதாலும் நூல்களை படிப்பதாலும் வரக்கூடியது. பொதுவாக கேட்பதால் வருகின்ற ஞானம் தான் ஸ்ருத ஞானம். அது ஆரம்ப காலத்திலிருந்தே வர்றதால் அப்படி கூறப்பட்டது. இப்போது நூல்களை படிப்பதன் மூலமாகவும் அந்த ஞானம் கிடைப்பதால் அது 2 வகையும் சேர்த்துக்கலாம். அவதி ஞானம் என்பது தொலைவிலே இருக்கின்ற பொருள்களை, நேராக கண்ணிலே காண முடியாத பொருள்களை கூட உருவப் பொருள்களை அறிந்து கொள்கின்ற ஞானம், அது அவஞானம். மனப்பரிய ஞானம் பிறருடைய மனதிலே இருப்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் மனப்பரிய ஞானம். கேவல ஞானம் என்பது முற்றுணர் ஞானம். இதனுடைய விரிவுகள் எல்லாம் முதல் அதிகாரத்தினுடைய அந்த அறிவு ஞானம் குறித்த சூத்திரத்திலே விளக்க உரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் அதை கூட பார்த்துக்கலாம். முடிஞ்சால் அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் சேர்க்கிறேன். அதே தீய ஞானமாகவும் இருக்கும். இந்த 3 ஞானமும் மதி, ஸ்ருத, அவதி, இந்த 3 ஞானமும் தீய ஞானமாக கூட இருக்கும். குமதி, குஸ்ருதி, கு அவதி என்று கூறுவார்கள். இப்போ மதி என்பதை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு அதை செய்வது மதி ஞானம். அதை தவறான விஷயங்களை தெரிந்து கொண்டு தவறானதாக அந்த தொழில்கள் எல்லாம் செய்வார்கள். ஒருவருக்கு நல்ல விஞ்ஞானத்திலே நல்ல ஞானம் இருக்கும். அவர் என்ன செய்வார், அழிவு கருவிகளை எல்லாம் தயார் செய்வார்கள். அணுகுண்டு போன்றவற்றை எல்லாம் தயார் செய்வது, வெடிகுண்டுகளை தயார் செய்வது, அதற்கும் மதி வேணும் தான். மதி இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஆனால் அது தீய ஞானமாக இருக்கிறது. அதனால் அது குமதி ஞானம் என்று சொல்லுவாங்க. குஸ்ருத ஞானம் என்பது காதால் கேட்கக்கூடாத, அதாவது தவறான விஷயங்களை காதில் கேட்பது. போதனைகளிலே துர்போதனைகளை எல்லாம் பலர் கூறக்கூடும். இப்போ உதாரணமா ஒரு விஷயத்தை திருடுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பவர்கள் கூட இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது நூல்களிலே பல இடங்களிலே கூட துப்புரின் கதைகளிலே படிக்கும்போது கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு ஞானமானது குஸ்ருதம், தீய சுருத ஞானமாக கருதப்படும். அதே போல அவதி ஞானம், அவதி ஞானம் கூட தீய ஞானமாக இருக்கலாம். அது கூட தவறான ஒரு விபங்க ஞானம் என்றும் அதற்கு பெயர் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலர்லாம் மாய மந்திரத்தால் எங்கேயோ இருக்கிற பொருளை வெத்தலையில மை தடவி கண்டுபிடிச்சி தரேன்லாம் சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது உண்மையா பொய்யா தெரியல. இருந்தாலும் கூட அவை கூட உருவப் பொருள்கள் எங்கே இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் அவர்களிடம் ஏதோ ஒரு தீய தவத்தால் கூட சேர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருப்பது அவதி ஞானம். இந்த 3 ஞானங்கள் மட்டும்தான் தீய ஞானமாக இருக்கும். மனப்பரிய ஞானம் தீய ஞானமாக இருக்காது. ஏன்னா பிறருடைய மனதிலே இருப்பதை அறியக்கூடிய ஞானம். அந்த மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. அதனால அது தீய ஞானமாக இல்லை. கேவல ஞானம், முற்றுணர் ஞானம், அது இருப்பதிலே உச்சபட்சமான ஞானம். அந்த கேவல ஞானம் தீய ஞானத்திலே வராது. அதனால இந்த 8 விதமாக இருக்கும்போது நல் ஞானம் 5ஆகவும்,
தீய ஞானம், விபரிய ஞானம் என்று கூறப்படுவது அது 3ஆக இருக்கும். அது 8 ஞானங்களாக கூறப்படும். அதே போல தரிசனத்தினுடைய பிரிவுகள் 4. சக்ஷு தரிசனம், ஏற்கனவே இதை நம்ம பார்த்திருக்கோம். சக்ஷு என்றால் கண், கண்ணால் காண்பது. அசக்ஷு என்றால் கண் தவிர மீதி புலன்களால், மீதி இருக்கக்கூடிய 4 புலன்களால், மனதால், அதனால் அறியக்கூடியது அசக்ஷு தரிசனம். அவதி தரிசனம் அவதி ஞானத்துக்கு முன்னால் வரக்கூடியது தரிசனம், அதன் பிறகு ஞானம் கிடைக்கும். அதே போல கேவல தரிசனம், கேவல தரிசனம், கேவல ஞானம், இந்த ரெண்டும் ஒரே நேரத்திலே உருவாகும். இது மற்றதுலாம் பார்த்தா தரிசனம் முன்னாலேயும் ஞானம் அதற்கு அடுத்ததாகவும் வரும். அது அந்த இடைவெளி காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியாது. தரிசனம் கிடைச்ச உடனே ஒரு பழைய பழக்கப்பட்ட பொருளா இருந்தா உடனே அந்த ஞானம் வந்துடும். அது பழக்கப்படாத இல்லை புதிதாக காண்கின்ற ஒரு பொருளாக இருந்தால் அது கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கொண்டு அது குறித்த ஞானமானது உண்டாகும். அதனால சக்ஷு தரிசனம் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள், அதனால் வரக்கூடியது அந்த மதி ஞானம், ஸ்ருத ஞானம் போன்றவை அதனால் வரக்கூடியது. அதே போல பிற புலன்களால் வரக்கூடியது அசக்ஷு தரிசனம் என்றும், தொலைவிலே இருக்கின்ற பொருள்களை அறிவதற்கு முன்னால் அதை பார்க்கக்கூடிய அந்த தரிசனம் அவதி தரிசனம் என்றும், கேவல ஞானம் கேவல தரிசனம் ரெண்டும் ஒன்றாக உருவாகக்கூடியதால் அந்த கேவல தரிசனம் என்பதும் தனியாக காட்டப்படுகிறது. இந்த போல தரிசனத்தினுடைய பிரிவுகள் 4ஆக கூறப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனம் மற்றும் ஞானத்தினுடைய தன்மை என்ன என்று நமக்கு உரைநூல்களிலே சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ப கேவலி பகவான் அவருக்கு தெரியும் கேவல தரிசனம் கேவல ஞானம் உடையது. அந்த நிலையை அடைவதற்கு முனிவர்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள். முனிவர்கள் மட்டுமல்ல, சிராவகர்களும் கூட தரிசனமும் ஞான குணத்தையும் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் கூட அந்த மதி ஞானமும் சுருத ஞானமும் இருக்கின்றது. அந்த தரிசனங்களும் இருக்கின்றன. சக்ஷு தரிசனம் அசக்ஷு தரிசனம் போன்றவை இருக்கின்றன. அது போன்ற எளிய அறிவினருக்கு முனிவர்கள், அதாவது கேவலிக்கு கீழே இருக்கிறவங்க முனிவர்கள் மற்றும் எளிய அறிவினர், அவர்களுக்கு வினைகளை படிப்படியாக அழிப்பதன் மூலமாக அதற்கேற்ப ஞானம் அடுத்தடுத்தும் ஒரே நேரத்திலும் ஏற்படுகிறது. இதில் விபரிய ஞானங்களும் உள்ளன. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த வினைகள் அழிய அழிய நம்ம சொன்னோம் ஷயோபசமம் என்று நம்ம பார்த்தோம். ஷயம் உபசமம் என்ற 2 ப்ராசஸ் சைமல்டேனியஸாக நடக்கும்போது அது ஷயோபசமம் என்று கூறப்படுது. அந்த ஷயமும் உபசமமும் அதிக அளவிலே நிகழும்போது ஞானம் அதிக அளவிலே வெளிப்படும். மறைப்பு குறைந்து போய் அவை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அது படிப்படியாக அழிப்பதன் மூலமாக அதற்கேற்ப ஞானம் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரே நேரத்திலும் ஏற்படக்கூடியது மதி ஞானம், சுருத ஞானம், அவதி ஞானம் இவையெல்லாம் கூட ஒரே நேரத்தில் ஏற்படும். இதுல விபரிய ஞானங்களும் உள்ளன. அதை நம்ம பார்த்தோம். 3 தீய ஞானங்கள், அவைதான் எதிர்மறை ஞானங்கள் என்று குறிப்பிடும். அடுத்தாக பார்த்தோம்னா காட்சியின் நிமித்தத்தால் ஞானம் தோன்றும். ஒரு காட்சி, அந்த காட்சியை துணையாக வைத்து ஞானம் உருவாகுது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காட்சிக்கும் ஞானத்துக்கும் இருக்கின்ற நேரம் மிக கூட குறைவாக இருக்கலாம். காட்சி ஏற்படும் போதே ஞானம் கூட ஏற்பட்டிருக்கலாம், கொஞ்சம் தள்ளியும் ஏற்படலாம். அதனால் அந்த காட்சியின் காரணமாக ஞானம் தோன்றுவதால் காட்சியை நிமித்தமாக குறிப்பிடுகிறார். அந்த ஜீவன்ல ஒரு ஜீவன்ல ஞான மற்றும் தரிசன குணங்கள் நீரோட்டம் போல் தொடர்ச்சியாக நிகழ்கின்றன. தரிசனம் தோன்றுகிறது, ஞானம் தோன்றுகிறது, அடுத்த தரிசனம் தோன்றுகிறது, அடுத்து ஞானம் தோன்றுகிறது. இது ஒரு நீரோட்டம் போல தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. தரிசனம் ஞானம் என்பது அந்த முன்னேற்றத்திற்காக ஷயோசமத்துக்கு ஏற்றவாறு அவை நீரோட்டம் போல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இது தொடர் நிகழ்வு. அதுதான் இந்த சம்சார உயிருக்கு ஒரு நேரத்தில் வினைகளின் ஷயோபசமத்தின் விளைவாக 4 ஞானங்களும் 3 தரிசனங்களும் ஒரே நேரத்தில் உள்ளன என்று கூறப்பட்டது. பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு ஒரு சமயத்தில் அதிகபட்சமாக 4 ஞானங்கள் இருக்கலாம். எல்லா உயிருக்கும் 4 இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே போல தரிசனங்களும் கூட 3 தரிசனங்கள் இருக்கலாம்.
சக்ஷு அசக்ஷு தரிசனம் பொதுவாக எல்லா உயிருக்குமே இருக்கும். அளவுகள் வேறுபடலாம். அவதி தரிசனம் கூட ஏற்படலாம் சில நேரங்களில். அந்த 3 தரிசனம் உள்ளவர்களும் கூட இருக்கலாம். அதனால அதிகபட்சமாக 4 ஞானங்களும் அதிகபட்சமாக 3 தரிசனங்களும் ஒரு சமயத்திலே ஒரு சம்சார உயிர், பிறவி உயிர், அந்த பிறவி உயிருக்கு இவையெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பிறவி உயிரே முக்தி அடைந்து விட்டால் எல்லா வினைகளும் அழிக்கப்பட்டு விட்டன. அப்பதான் முக்தி கிடைக்குது. அப்ப ஒரே நேரத்துல இந்த 2 உபயோகமும் அவற்றுக்கு உண்டு. முக்தி உயிருக்கு கேவல தரிசனம், கேவல ஞானம், இந்த இரண்டுமே எப்போதும் நிலையாக இருக்கும். அந்த உயிருக்கு, முக்தி அடைந்த உயிருக்கு அது முன்பின்னாக இல்லாமல் ஒரே நேரத்தில் தோன்றக்கூடியவையாக இருக்கும். தரிசனமும் ஞானமும் எப்போதும் இருக்கும். ஒரு பொருளை தரிசனம் செய்யும் போதே அதனுடைய ஞானம், ஏனென்றால் அது தனியாக தரிசனம் என்று முக்தி உயிருக்கு கிடையாது. அது கண்ணாடியிலே ஒரு பொருளை பார்ப்பது போல எந்த நேரத்திலும் முக்காலத்திலும் உலகத்திலும் இருக்கின்ற அனைத்து பொருள்களையும் முக்கால பரியாயங்களையும் ஒரே நேரத்தில் உணரக்கூடியது அந்த சித்த உயிர், முக்தி அடைந்த உயிர். அதனால அவற்றுக்கு எப்போதும் எல்லா பொருள்கள் குறித்தும் கேவல தரிசனமும் கேவல ஞானமும் நிலையாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த சம்சார உயிருக்கு 4 ஞானம் 3 தரிசனம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா ஒரு புலன் உயிர் முதல் 5 அறிவு மனமுள்ள உயிர்கள் வரை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு புலன் உயிர், 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன். 5 புலன் இருக்கிற உயிர்கள்ல மனம் இல்லாத உயிர் என்றும் மனம் உள்ள உயிர் என்றும் 2 பிரிவு. அதனால அந்த ஒரு உயிர் அல்லது ஒரு புலன் உயிர், 5 அறிவு என்று சொல்வது இந்த 5 புலன் மனம் உள்ள உயிர், அதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூட 6 வகையான அந்த உயிர்கள். அந்த 6 வகையான எல்லா உயிர்களுக்கும் மதி ஞானமும் சுருத ஞானம் என்ற 2 ஞானங்கள் உண்டு. ஒரு புலன் உயிர் தானே, அதுக்கு எங்க ஞானம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆகமத்துல தெரிவிக்கப்படல. அப்படின்னு நம்ம கருதக்கூடாது. நம்ம ஆகமத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு செடி கொடியாக இருந்தாலும் அதற்கும் மதி ஞானமும் சுருத ஞானமும் உண்டு. ஆனால் அளவுகள் மாறுபடலாம். 5 புலன் இருக்கிற உயிருக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு புலன் உயிருக்கு இருக்குமானா அந்த அளவு மாறுபடும். ஆனால் குறைந்த அளவாவது மதி ஞானமும் சுருத ஞானமும் உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு 2 ஞானம் நிச்சயமாக இருக்கிறது. அளவுகள் மாறுபடலாம், ஆனால் 2 ஞானம் உண்டு, மதி ஞானம் சுருத ஞானம். சப்போஸ் அதுக்கு ஒரு 3 ஞானம் உருவாகி இருக்கிறது, ஒரு உயிருக்கு இருக்குதுன்னு சொன்னா அது என்னென்ன ஞானமாக இருக்கும்னா, எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடிய மதி ஞானம் சுருத ஞானத்தோடு அவதி ஞானம் உருவாகும். அவதி ஞானம் எப்படி உருவாகிறது என்று ஒரு 6 வகைகளை பற்றி அவதி ஞான விரிவாக்கத்திலே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது தேவைப்படுவர்கள் அதை நீங்க பார்க்கலாம். அந்த அவதி ஞானம் முனிவர்களுக்கும் அவருடைய தவத்தின் காரணமாக உருவாகக்கூடியது. அந்த அவதி ஞானம் இல்லாமலே கூட மனப்பரிய ஞானம் இருக்கலாம். அதனால மதி ஞானம் சுருத ஞானம் மனப்பரிய ஞானம் என்ற வகையாகவும் அது இருக்கலாம். அதாவது மதி ஞானம் சுருத ஞானம் 2 அவசியம் இருக்கும். அவதி ஞானம் இருந்தால் அது 3வது ஞானமாக இருக்கும். மனப்பரிய ஞானம் அவதி ஞானம் இல்லாத கூட மனப்பரிய ஞானம் அது ஒரு 3 ஞானம். அதனால 2 வகையாக இது இருக்கலாம். 4 ஞானங்கள் இருக்குதுன்னா இந்த 4 ஞானமும் இருக்கும். மதி ஞானம் சுருத ஞானம் அவதி ஞானம் மனப்பரிய ஞானம் 4 ஞானங்களும் இருக்கும். அதனால ஒரு உயிருக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஞானங்களுடைய வகை 4 தான். கேவல ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அது ஏன் அதை நம்ம விட்டுட்டோமா அப்படின்னா அப்படி கிடையாது. கேவலை அடைந்து விட்டால், கேவல ஞானத்தை ஒரு உயிர் அடைந்து விட்டால் அந்த ஒரு ஞானம் தான் இருக்கும். அது ஒரு ஞானம் தான் இருக்குன்னா மீதி ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேவல ஞானத்திலே அதெல்லாம் அடக்கம். அதற்கு தெரியாததே எதுவுமே கிடையாது. ஒரு கேவலி ஜீவனுக்கு, கேவலம் ஞானம் அடைந்த முற்றுணர் உயிருக்கு தெரியாத தரிசனமும் அங்க இல்லாத தரிசனமும் இல்லை, அங்கு இல்லாத ஞானமும் இல்லை. நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். 2 ஒரே நேரத்தில் தான் உருவாகிறது, கேவல தரிசனம் கேவல ஞானம். அப்ப அதெல்லாம் இருக்கும்போது தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மதி ஞானம் இருக்கு, சுருதி ஞானம் இருக்குன்னா நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் அளவிடக்கூடியது, அதெல்லாம் அளவு கிடையாது. இந்த அளவிடக்கூடியது சயோபசமத்தால் வரக்கூடியது. அது எப்படின்னா அளவு மாறும். அந்த வினைகளுடைய சயோபசமத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வெளிப்பாடு இருக்கும். ஆனால் கேவல ஞானம் அடைந்தவருக்கு அந்த வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. முழுமையாக அனைத்து பொருள்களையும் தரிசிக்கக்கூடியது
அனைத்து பொருள்களையும் அறியக்கூடியது. அதுதான் சேதனா குணம் என்று கூறுவார்கள். ரெண்டும் சேர்ந்தது தான் தரிசனமும் ஞானமும். கேவல தரிசனம், கேவல ஞானம், இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதுதான் சைதன்ய உருவம் அல்லது சேதனா என்று நம்ம கூறுவோம். அதுதான் அந்த உபயோகத்திலே நமக்கு இங்கே கூறும். அதனால இந்த சூத்திரத்திலே 42வது சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரிய சொல்லி இருப்பது, அதாவது 41வதுல உபயோகோ லட்சணம் என்று சொன்னார். ஜீவனுடைய லட்சணம் என்னன்னு சொன்னால் உபயோகம். அந்த உபயோகம் 2 விதமாக இருக்கிறது. அந்த 2 விதம் என்னன்னா, ஞான உபயோகம் அது 8 பிரிவுகளை கொண்டதாகவும், தரிசன உபயோகம் 4 பிரிவுகளையும் கொண்டதாக உள்ளது என்கின்ற அந்த சூத்திரத்திற்கான விளக்கத்தினை நாம் இந்த பதிவிலே பார்த்தோம். இதற்கு அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான காதையாக நாம் கருத வேண்டியது, அது அடுத்த பதிவிலே நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தத்துவார்த்த சூத்திரம் என்ற இந்த நூலினை பயில்வதற்கு நாம் முயற்சி செய்து வருகிறோம். இதற்கு ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் அருளி இருக்கிற அந்த நூலிலே இருந்து நாம் பயின்று வருவதனை இவ்வளவு நேரமாக இந்த பதிவிலே கேட்டமைக்கும் பார்த்தமைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும், இது தேவைப்படுபவர்களுக்கு, தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, நம்ம சமண மதத்திலே பற்றுள்ளவர்களுக்கு, இல்லை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு இந்த கருத்துக்களை பயில்வதற்காக நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனலை, இந்த பதிவுகளை ஃபார்வேர்ட் செய்து உதவுமாறும், தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியிலே பதிவிடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருப்பின் அந்த தம்ஸ் அப் சிம்பல் அதில் காணப்படும், அதை தொட்டு அதனை ஆதரிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சமய தரிசனம். ஜெய் ஜினேந்திரா.